2024 UN long drive order first stop Sri Lanka. Why? And Sri Lankan மக்கள் வந்து உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கலாம் இந்த ஷோல? மியூசிக் தான். அவ்வளோ ஒரு நல்ல மியூசிக், நல்ல சாங்ஸ், டேக்கிங் யூ பேக் டு யுவர் மெமரிஸ், அதுதான் எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன். 2024 UN long drive order first stop Sri Lanka. அது ஏன்? ஏன்னா அது அப்படி அமைஞ்சது, ஒரு ரீசனும் இல்லை, ஜஸ்ட் அமைஞ்சது. அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் வேர்ல்ட் ஃபுல்லாக நிறைய ஷோ கான்செப்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸ்ரீலங்காவில் உங்களோட ஷோவை இந்த டைம் ஸ்ரீலங்காவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிற ஃபேன்ஸுக்கு வந்து ஸ்பெஷலாக என்ன இருக்க போகுது? அதில் நாங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கோம் நிறைய வீடியோஸ், பட் இதில் ஸ்பெஷல் எலிமெண்ட் இருக்குமென்னு சொன்னால் இந்த ஷோக்கு ஏன் கண்டிப்பாக கிரவுண்டுக்கு வந்து அந்த ஷோவை லைவாக பார்க்கணும்? ஸ்பெஷலானா நான் ஒரு ஐடியா ஒன்று வச்சுருக்கிறேன், பட் அது இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. கண்டிப்பாக அது எந்த ஷோலையும் நான் பண்ணாத ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஸோ பட் அது டிஸ்கஷன் போயிட்டுருக்குது. ஹோப்ஃபுல்லி இஃப் எவ்ரி திங் கம்ஸ் டுகெதர், ஐ திங்க் தட் மைட் ஹேப்பன். சூப்பர், தேங்க்யூ. ஹாய் யுவன். ஹாய். யா, கலம்போல பண்ண போகிறீங்க. ஸோ கலம்போ எப்படியுமே ஆப்வியஸ்லி இது வந்து சக்ஸஸாக தான் அமைய போகுது. ஸோ உங்களோட லாங் ட்ரைவில் அடுத்து என்னென்ன கண்ட்ரீஸ் நீங்கள் போக போகிறீங்க? வினோத் வினோதுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கொலம்போ, ஐ திங்க் பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, யூரோப், எல்லா ஊரும் அப்படியே வரும் நினைக்கிறேன். தேங்க்யூ. What's the one song that you're excited to perform in the show? எல்லா பாட்டும். ஒரு பாட்டு கண்டிப்பா இது நான் பாடணும். இல்லை ஒரு பாட்டுன்னா இது தெரியலையே, நீங்கள் தான் சொல்லணும். நான் உங்களுக்கு தான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன், ஸோ நீங்கள் தான் சொல்லணும். சொல்ல முடியாது. இல்லை, நான் இந்த வாட்டி நான் வந்து ரொம்ப மைண்டில் கிளியராக இருக்கேன். நான் பேச்சு வேண்டாம், ஒன்லி வீச்சு. எல்லாம் நான் எக்ஸைட்டட், எல்லாம் நல்லா வந்துட்டு இருக்கு. ஸோ த ஹோல் டீம், எவ்ரிபடி இஸ் எக்ஸைட்டட். ஆனால் ஃபேன்ஸ்க்காக ஒரு ப்ராமிஸ் ஒன்று சொல்ல முடியுமா? தளபதி ஃபேன்ஸ்க்காக சொல்ல முடியாதுங்க. கண்டிப்பாக சொல்லி ஆகணும், கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அந்த படத்துக்குரிய பப்ளிசிட்டி டைம் வரும்போது டெஃபினெட்லி அதை பற்றி பேசுவோம், எல்லாமே நடக்கும். ஐ நோ எல்லாருக்குமே எக்ஸைட்டட். நான் என்ன முதல் கொண்டு ஐ எம் லைக் சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் தட். ஸோ யா, ஒரு சின்ன ஒரு ஆதங்கம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இங்கே ஸ்ரீலங்காவில் லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கான்சர்ட் ஒன்று செய்யறதுக்கு 25 வருஷம் டிலே. ஸ்ரீலங்காக்கு இதுக்கு மூலம் வந்திருக்கலாமே. நல்ல கேள்வி, பட் அதுக்கு ஆன்சர் எனக்கே தெரியல. ஏன் டிலே ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியல. இல்லை, அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த கான்செப்ட் பண்ணுற அந்த மனநிலை மைண்ட் செட்டில் இல்லை. பிகாஸ் அதுக்கப்புறம் ஐ திங்க் லாஸ்ட் இயர் வி டிட் அ வேர்ல்ட் டூர். ஸோ இந்த வருஷமும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இல்லை, நம்ம மூவிஸில் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால எனக்கு அந்த டைம் கிடைக்கல. ஃபைனல் கொஸ்டின்ஸ் நினைக்கிறேன். ஷோக்கு வரும்போது ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புறீங்க? அதை விட இந்த ஷோக்கு வர்றவங்க தயவு செய்து இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்க ஃபேன்ஸ்கிட்ட? காரணம் இதுக்கப்புறமா நீங்கள் நேரடியாக ஷோவில் தான் மீட் பண்ண போகிறீங்க. ஸோ ஷோக்கு வரவங்க தயவு செய்து இதை பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க? இது பண்ணிடாதீங்க நான் சொன்னதில்லை. சேஃப்டி தான், அவ்வளோதான். ஜஸ்ட் பி சேஃப் ஆன் வாட் எவர் யூ, பிகாஸ் த லாட் ஆஃப் பீப்புள் அது சேர்ற ஒரு இடம். அங்கே வந்து சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான், ஜஸ்ட் பி சேஃப். நான் சிங்கள, நான் தமிழ்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ வந்து நான் தமிழ் பிடிக்கிறதே வந்து எனக்கு மியூசிக்னாலும் ரொம்பவே பிடிக்கும். நான் உங்களோட பிக் ஃபேன்ஸு. இப்போ இலங்கையிலும் கூட சிங்கள மியூசிக் இண்டஸ்ட்ரியிலும் கூட நீங்கள் வந்து ஒரு ஹீரோ உங்களை பார்க்கணும் அப்படின்னு ஒரு நிறைய பேரோட ட்ரீம். ஸோ எனக்கு தான் சிங்கள பொண்ணு, நான் தான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஸோ அவங்களுக்காக ஒரு சிங்கள வேர்ட் சொல்ல முடியுமா சார்? ஏதாவது சிங்கள சார்? தேங்க்யூ சார். இலங்கை அழகா இருக்கா சார்? இலங்கை பிடிக்குமா? தேங்க்யூ சார். ஃப்ரம் ஒருவன். என்னடா சார், மோஸ்ட்லி எல்லாருமே பழைய யுவன் வேணும் எப்பயுமே கேட்டுட்டு இருக்காங்க. பட் உங்க கான்செப்டை பார்க்கும்போதே தெரியுது எது பெஸ்ட்டுங்க. அந்த பழைய யுவன் வேணும்னு கேட்குறாங்களோ உங்க பதில் என்னவா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? பழைய யுவன் தான் புதிய யுவன். உங்களோட எல்லா கான்சர்ட்லேயும் வந்து உங்களோட காஸ்டியூம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ கூட உங்களோட காஸ்டியூம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது.
யார் உங்களோட காஸ்டியூம் டிசைனர்? My wife only. So she only designs. அவங்களுக்கு அந்த டேஸ்ட் எசன்ஸ் இருக்கு. So she designs. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.